மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி கோயில்களில் வழிபாடுகளும் தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களில் சிறப்பு பிரார்த்தனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வடசென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருவிக நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு வெள்ளையாத்தம்மன் திருக்கோவிலில் மகா யாகமும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றன. அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு இ. மதுசூதனன், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோயிலில் அஇஅதிமுக சார்பில் சத்ரு சம்ஹார ஹோமம் நடத்தப்பட்டது. கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் திருமதி விசாலாட்சி நெடுஞ்செழியன், டாக்டர் ஜெயவர்தன் எம்பி மற்றும் பொதுமக்கள், கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் யாகசாலை அமைத்து 108 மூலிகைகள் கொண்டு மகா யாகமும் 1008 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி, திருமதி ஆர். வனரோஜா எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அனக்காவூர் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத பெருமாள் திருக்கோவிலில் 108 மூலிகைகள் கொண்டு யாகசாலை அமைத்து மகா சுதர்சன ஹோமமும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. 1008 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்ட கழகம் சார்பில் வெலிங்டன் பகுதியில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு பி. தங்கமணி மற்றும் கழக தொண்டர்கள் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஒன்றிய கழகம் சார்பில் அருள்மிகு நச்சாடை தவிர்தருளிய தவம் பெற்ற நாயகி திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் அமைச்சர் திரு கே. டி. ராஜேந்திர பாலாஜி, திரு வசந்தி முருகேசன் எம்பி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்ட கழகம் சார்பில் அண்ணாநகர் காளியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு எஸ். பி. சண்முகநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருச்சி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் வாளாடி அருள்மிகு விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு டி. ரத்னவேல், ஆர். பி. மருதைராஜா மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அரியலூர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் தீப்பழூரில் உள்ள சொக்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் தன்வந்திரி ஹோமமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். திருவாரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி எழுந்தருளி உள்ள மன்னார்குடி ஒன்றியம் ஏத்தக்குடி கிராமத்தில் வீதிகள் முழுவதும் இலுப்பை எண்ணெயினால் 33,000 அகல் விளக்குகள் ஏற்றி லட்சதீப வழிபாடு நடத்தப்பட்டது. அமைச்சர் திரு ஆர். காமராஜ் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பரமக்குடியில் உள்ள அனுமன் கோதண்டராமன் சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடும் அன்னதானமும் நடைபெற்றது. அமைச்சர்கள் டாக்டர் எஸ். சுந்தர்ராஜ், திரு ஆர். பி. உதயகுமார், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். நாகை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் செம்பியன் மகாதேவி கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் சிறப்பு யாகமும் அன்னதானமும் நடைபெற்றது. அமைச்சர் திரு கே. ஏ. ஜெயபால், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். நாகை மாவட்டம் கொள்ளிடத்தில் மாவட்ட மகளிர் அணி சார்பில் ஆதிபராசக்தி ஆலயத்தில் சிறப்பு ஆராதனையும் 108 தேங்காய்கள் உடைத்து சிறப்பு வழிபாடும் நடைபெற்றன. பெருந்திரளான பெண்களும் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை நடத்தினர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருமயம் அருள்மிகு கலியபெருமாள் ஐயனார் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள சாந்தி துர்கா பரமேஸ்வரி கோவிலில் மஞ்சள் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணி மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் மேட்டுப்பாளையம் பெல்லாவி தர்கா மற்றும் பெரியநாயக்கன் பாளையம் தர்கா ஆகியவற்றில் மலர் போர்வை போர்த்தப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. திருப்பூர் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பொள்ளாச்சியில் உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில்
சிறப்பு வழிபாடும் தீபாராதனையும் நடைபெற்றன. தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் உடுமலையை அடுத்த திருமூர்த்தி மலையில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் சட்டமன்ற துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். வேலூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் காட்பாடி பகுதியில் உள்ள ஸ்ரீ ஓடைப்பிள்ளையார் திருக்கோவிலில் ஸ்ரீருத்த மகாயாகமும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றன. நூற்றுக்கணக்கான பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று வழிபாடு நடத்தினர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். நெல்லை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தச்சநல்லூர் அருள்மிகு சந்திமரித்தம்மன் திருக்கோவிலில் 111 தேங்காய்கள் உடைத்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கழக தொண்டர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். நெல்லை புறநகர் மாவட்ட கழக சிறுபான்மை பிரிவு சார்பில் பாளையங்கோட்டை அருகே உள்ள பொன்னாக்குடி சிஎஸ்ஐ தேவாலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். தருமபுரி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கம்பைநல்லூரில் உள்ள அருள்மிகு தர்மராஜா திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அஇஅதிமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்றனர். கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் குளித்தலை அருகே உள்ள சிவாயம் ஸ்ரீ சிவபுரீஸ்வரர் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் ஆலயத்தில் தீபாராதனையும் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஒட்டன்சத்திரம் அருள்மிகு குழந்தை வேலப்பர் சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அன்னதானமும் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தோவாளை அருள்மிகு முருகன் கோவிலில் 108 பால்குடம் எடுத்தும் 108 தேங்காய்கள் உடைத்தும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.